வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகர் மனோபாலா மரணம். அவர் நம்பரை டெலீட் செய்யாமல் வச்சுருக்கேன். ஆர்கே செல்வமணி பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்தது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். மனோபாலா நடிகர் தனுஷ், 5 ஸ்டார் கதிரேசன் மற்றும் அவரது மனைவி கலைச்செல்வி ஆகியோரும் இடையேயான பிரச்சனை பின்பு மூத்த இயக்குனர் ஆர்கே செல்வமணி தமிழ் சினிமா வட்டாரத்தில் டாக் ஆஃப் த டவுனாக மாறிட்டார். இப்படியான நிலையில் அவர் நமது ஃபிலிம்பெட் யூடியூப் சேனலுக்கு பிரத்யேக பேட்டியில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்திருக்காங்க. குறிப்பாக மறைந்த நடிகர் மனோபாலா குறித்து மனம் திறந்து பேசினார். இவரது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. நடிகர் தனுஷுடைய பிரச்சனைகள் பொறுத்தவரையில் 5 ஸ்டார் கதிரேசன் தனுஷுக்கும் அறிமுகம் செய்து வைத்தது இயக்குனர் வெற்றிமாறன் தான். வெற்றிமாறன் சொல்லிவிட்டால் 5 ஸ்டார் நிறுவனத்திடம் இணைந்து படம் பண்ண சரி என கூறியிருக்கிறார். தனுஷ் இதற்காக ரூபாய் 5 கோடிகள் தனுஷ் தரப்பிலிருந்து கேட்கப்பட்டது. ஆனால் 5 ஸ்டார் கதிரேசன் தரப்பிலிருந்து வெறும் 3 கோடிகள் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. சுமார் 2 மாதங்கள் காத்திருந்து பார்த்த தனுஷ் அட்வான்ஸ் கொடுப்பதிலே இவ்வளவு சிக்கல் என்றால் நாம் இவருடன் இணைந்து படம் செய்து முழு சம்பவத்தை வாங்குவது சிரமம் என்பதால் அட்வைஸ் தொகையை திருப்பி தர முடிவெடுத்துள்ளார். ஆனால் 5 ஸ்டார் கதிரேசன் தரப்பில் அட்வான்ஸ் திருப்பி வாங்க மறுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தனுஷ் கால் ஷீட் கேட்டிருக்காங்க. இது பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்து தற்போது இந்த பிரச்சனையில் நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், பெப்சி என பல அமைப்புகள் இணைந்து சுமூகமாக முடிவிட்ட ஆலோசனை வழங்கினாங்களாம். அதற்கு 5 ஸ்டார் கதிரேசன் தரப்பிலிருந்து ஒத்து வராதால் தனுஷ் இந்த பிரச்சனையை நீதிமன்றத்தில் சந்திக்க தயார் என்றும் கூறிட்டாராம் என ஆர்கே செல்வமணி பேட்டியில். அதன் பின்பு இந்த பிரச்சனை பெரிய பூதாகரமாக மாற்றப்பட்டது. இது தொடர்பாக பெப்சி அமைப்பின் தலைவரும் மூத்த இயக்குனர் ஆர்கே செல்வமணி 5 ஸ்டார் கதிரேசன் மனைவி கலைச்செல்விக்கு எழுதிய கடிதத்தில் 3 கோடி அட்வான்ஸ் கொடுத்துவிட்டு 16 கோடி கேட்பது நியாயமே கிடையாது என நடிகர் சங்கத்தின் சார்பால் தெரிவித்த போது, நாங்கள் வட்டிக்கு வாங்கி பணம் கொடுத்திருக்கோம். எனவே வட்டியெல்லாம் சேர்த்து இந்த நாள் வரை 16 கோடி ஆகிறது. எனவே தனுஷுடைய ரூபாய் 16 கோடி வாங்கி தர வேண்டும் என்பது தங்களின் கோரிக்கை. நாம் வட்டி கடை நடத்தலை, சங்கம் நடத்துகிறோம். எனவே இது சரியல்ல என நடிகர் சங்க நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. தங்கள் கணவர் கதிரேசன் நிலைமையை சமம் எடுத்து திரைப்படம் தயாரிப்பாளர் சங்கமும் அவர்கள் தனுஷ் எடுத்து கூறிய 3 கோடிக்கு மேலாக ஒரு தொகை பொருத்தமாறு வேண்டுகோளமாக விடுத்திருக்காங்க. நடிகர் சங்கம் நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட ஆலோசனை அதிகபட்சம் 3 கோடிக்கு 2 மடங்காக 6 கோடி வரை பெற முடியும் என தெரிவித்தாங்க. அது பெப்சி ஸ்டார் நிறுவன பங்குதாரர்கள் ஒருவராகி கதிரேசன் ஏற்கவே இல்லை. கதிரேசன் என்னுடைய நெடுநாள் நண்பர் என்பதால் தனுஷ் அவர்கள் என்னுடைய நண்பரின் மகன் என்ற முறையிலும் எனக்கு நன்கு நட்புள்ளது என்பதன் அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் இதற்கு மேல் ஏதாவது பெற்றுத்தர முடியுமா என முயற்சிக்கிறேன் என தெரிவித்தேன். மேலும் படப்பிடிப்பு குழுவினர் 2 நாட்களுக்கு மேலாக தேனியில் காத்திருந்தாங்க. படப்பிடிப்பு நடத்தாமல் சம்மேளன தொழிலாளர்கள் காத்திருந்தாங்க. தயாரிப்பாளர்களுக்கும் நஷ்டம், எங்களுக்கு சம்மேளன உறுப்பினர்கள் கேட்டு பேர் எடுக்கிறாங்க என்பதை சம்மன் தலைவராக தெரிவித்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.